என் பேர் பிரதீப் ஹாசன். இவர் தான் என் அண்ணன் சரண்தீப். நாங்கள் துடியலூர் புதுமுத்து நகர்ல இருந்து வரோம். அப்பா அம்மா இல்லைங்க சார். அண்ணன் வந்து ஊனமுற்றோர். அவரை என்னால் பார்த்துக்க முடியல. எங்களை பார்த்துக்கவங்க வந்து பெரியம்மா இருக்காங்க, எங்களோட பெரியம்மா. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். நான் தான் இவங்க 2 பேரையும் பார்த்துக்கிறேன். என்னால் பார்த்துக்க முடியல. நாங்கள் வந்து ஊனமுற்றோர் இல்லத்தில் போய் கேட்டோம். அவங்க வந்துட்டு அவங்க வந்து வேலை செஞ்சுட்டா நாங்கள் சேர்த்துக்கிறோம், இல்லைன்னா கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்துட்டோம். அவங்க வேலையை அவங்க செஞ்சாதான் நாங்கள் சேர்த்துப்போம் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் வந்துட்டோம். இப்போ வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போயிட்டு கலெக்டர்கிட்ட மனு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். அப்போ கலெக்டர் நான் பார்த்துக்கிறேன், நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. பார்த்துட்டு அப்புறம் அப்பா அம்மா இல்லைங்க, எங்களுக்கு ரொம்ப வறுமையில இருக்கோம். வணக்கம், என் பேர் கவிதா சுரேஷ். ஸ்ரீ கவிதானி ஃபவுண்டேஷன் கோயம்புத்தூர்ல இருந்து. தமிழ்நாடு டுடே மேகசின் அவங்களோட பேஜ்ல ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துருக்கேன். சோ அந்த வீடியோல வந்து தம்பியோட பேர் பிரபுஹாசன், 18 வயசு. இவரோட பேர் வந்து சந்தீப், 23 வயசு. இவர் வந்து ஒரு எம்ஆர் சைல்டு கேட்டகரியில வராது. தம்பிக்கு 2 பேருக்குமே வந்து அப்பா அம்மா இல்லை. இவருதான் தம்பி, இவங்க அண்ணா. பெரியம்மா கிட்டதான் இவங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. பெரியம்மாவும் ரொம்ப வயசானவங்கன்றதுனால இவருதான் வந்து அண்ணாவையும் பாத்துக்கணும், பெரியம்மாவையும் பாத்துக்கணும். அண்ட் தம்பிக்கும் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கு. அதனால என்னால பாத்துக்கவே முடியல. நாங்க நிறைய ஹோம் வந்து தொடர்பு கொள்ளும் போது யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல. சோ அதனால ரொம்ப மன உளைச்சல்ல தம்பி வந்து இந்த தனிமை கொலை பண்ணிட்டேங்க. கோயம்புத்தூர் கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒரு மனு கொடுத்த வீடியோ தான் அந்த மேகசின்ல நான் பார்த்தேன். சோ அதை பார்த்து ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. உடனடியா நான் வந்து அந்த சேனலோட ஹெட் ஆஃபீஸ் கான்டாக்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட்டரோட நம்பர் வாங்கி இவரோட பெட்டிஷன் எல்லாமே எனக்கு அனுப்பிச்சு கொடுத்தாங்க. சோ தம்பியை கான்டாக்ட் பண்ணி கடந்த 1 வாரமா நாங்க நிறைய ஹோம் ட்ரை பண்ணோம். அண்ட் ஃபைனலி வந்து இன்றைய தினம் மார்ச் 2ஆம் தேதி கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோம்ல சரண்தீப்பா வந்து சேர்த்திருக்கோம் கைதாலை ஃபவுண்டேஷன் சார்பா. சோ ரொம்ப சேஃபா இனிமேல் எங்க இருக்க போறாரு, தொடர்ந்து எங்களோட கண்காணிப்புல இருக்க போறாரு. அவங்க பிரபுஹாசனுக்கும் ஃபர்தரா வந்து வேலையா அதை படிக்கிறாரா என்னவோ அதுக்கான சப்போர்ட் பண்றோம்னு சொல்லியிருக்கோம். சோ இந்த தமிழ்நாடு டுடே மேகசின் மூலியமா தான் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் முன்னெடுக்கிறதுக்கு அவங்க ஒரு முக்கிய காரணமா எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தேங்க்யூ சோ மச். இதுக்காக இந்த வீடியோ தான். இது பாக்குறவங்க நிச்சயமா இந்த மாதிரி நிறைய பேருக்கு உதவி தேவைப்படும் போது கண்டிப்பா நீங்க செய்வோம் அப்படின்றாங்க.